வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் ரொம்ப சிம்பிள் தான். பச்சைப்பயிறு குழம்பு, பீர்க்கங்காய் பொரியல், ரசம். ஃபஸ்ட்டு அரிசியை ஊற வச்சுக்கலாங்க. கழுவி அரிசியை ஊற வச்சிடுறேன் குக்கரில். பச்சைப்பயிறு, தக்காளி, விளக்கெண்ணெய், மஞ்சத்தூள் 3 போட்டு வேக வச்சாச்சு. பீர்க்கங்காயை அரைஞ்சிட்டேங்க. வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய், கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு பீர்க்கங்காயை தாளிச்சு விட்டுக்கலாம். ஒரு அடுப்பில் பீர்க்கங்காயை தாளிச்சு விட்டேன். பருப்பு பார்த்திங்கன்னா 4 விசிலில் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ பருப்பையும் தாளிச்சுக்கலாம். எண்ணெய், கடுகு, சீரகம், வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து கொட்டிக்கிறேங்க. இது கூட தேங்காய்யும் மல்லித்தலையும் போட்டு வேக வச்சு கடைஞ்சோம்னா பருப்பு நல்லா மணமாக டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகா சேர்த்துறவங்க சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகா சேர்த்த மாட்டேன், அதனால் வரமிளகா சேர்த்துக்கிட்டேன். பீர்க்கங்காய் நல்லா வந்துருச்சு. தேங்காய் பூ போட்டு இறக்கி வச்சுட்டேங்க. ரசத்துக்கும் தாளிச்சு விட்டுட்டேன். பருப்பு நல்லா வெந்துருச்சு தாளித்து கொட்டினது. ரசத்துக்கு மல்லித்தூள் போட்டு இறக்கி வச்சுட்டோம் அப்படின்னா சமையல் வேலை கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு. இன்னைக்கு சாப்பாடு மட்டும்தான் வைக்கிற மாதிரி இருக்கும். அடுப்பு, இந்த கடுகு இதெல்லாம் திரிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் தொடச்சி விட்டு போயிட்டோம்னா பொழுதுக்கும் நல்லாயிருக்கும். காலையில் ஓனால் பொழுதோடு தான் வீட்டுக்கு வருவோம். அடுப்படி பார்த்தோம்னா கொஞ்சம் க்ளீனாக இருந்தால் நல்லாயிருக்கும். நைட்டு சாப்பாடு செய்கிறதுக்கு அடுப்பெல்லாம் தொடச்சி விட்டுட்டு விளக்கி கழுவிட்டேன். நான் விளக்கி கழுவுற கேப்பில் எங்கள் வீட்டில் அவர் வீடு கூட்டிட்டார். பச்சை பயிரும் கடைஞ்சாச்சுங்க. அடுப்பை தொடச்சி விட்டு சாப்பாடு வச்சேன். விசில் வந்துடுச்சு. கிளம்பிட்டு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு வாட்டர் பாட்டில் தண்ணி ஊற்றிட்டு வேலைக்கு கிளம்பிட்டேங்க. வேலை தானே மெயின், வேலை முக்கியம், அதனால் வேலைக்கு கிளம்பியாச்சு. வீடியோ பார்த்துருப்பீங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு சமையலும் நாங்கள் போடுற வீடியோவும் உங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணினீங்கன்னா நல்லாயிருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.